ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா ஒரு லாங் வீடியோ தான் பார்க்குறோம். மாவு தாங்க பிசைஞ்சிட்ருக்கேன், சப்பாத்திக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தம்பி டூர் போகிறான், அதனால் மாவு பிசைஞ்சிட்ருக்கேன். கொஞ்சம் தண்ணி கூட போச்சு, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு கொஞ்சம் போட்டு பிசைஞ்சிட்ருக்கேன். எனக்கு சப்பாத்தியே பிடிக்காதுங்க மேக்ஸிமம், குறைஞ்சபட்சம் நான் சாப்பாடு, இட்லி, தோசை இந்த மாதிரி தான் சாப்பிடுவேன். அப்புறம் தக்காளி சட்னி வேணும்னு சொன்னால், அதனால் வந்து தம்பி அப்படியே தக்காளி வெட்டி கொடுறான் அப்படின்னு ஹெல்ப் பண்ணால் தக்காளி வெட்டி கொடுத்தான். கொஞ்சம் மாவு ஊறட்டுன்னு சொல்லிட்டு அவன் வெட்டி கொடுத்ததுக்கப்புறம் சட்னி வணக்கினேன். தக்காளியும் வெங்காயம் வரமிளகாலாம் போட்டு நல்லா வணக்கி விட்டு சட்னி ரெடி பண்ணிட்டுங்காட்டி மாவு ஊறிடும் இல்லைங்க, சப்பாத்தி போட நல்லாயிருக்கும். அதனால் சட்னி வணக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி போட ஆரம்பிச்சிட்டேன். நான் ஒண்டி செய்யணும் அப்படின்ட்டு கொஞ்சம் மலப்பாக இருந்துச்சு. அதனால் தங்கச்சியும் அப்பாவும் வந்தாங்க, பக்கத்தில் இருக்காங்க தங்கச்சி வீடும். அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. அப்பா வந்தார், அப்படியே பேசிகிட்டே ஹெல்ப் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல்கிட்ட வந்துட்டோம். ஸ்கூல் பாருங்கள் தெரியுது, இதான் ஸ்கூலில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான். பஸ் வர கொஞ்சம் லேட்டாகும்னு சொன்னாங்க, அதனால் அது பாருங்கள் அந்த இடத்துல போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கலாம், கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் பஸ் வந்தோன்னே அவனையும் பிக்கப் பண்ணி அமுச்சு விட்டு பார்த்து பத்திரமா போயிட்டு வா, சேட்டெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அமுச்சு விட்டு வந்தேன். இங்கே பாருங்கள் SLR தான் பஸ் நேமு. போயிட்டு பத்திரமா வாடா, வால்லாம் சுருட்டி வச்சுட்டு வா அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம்